நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகும் கேள்வியும் பதிலும், அதே சமயத்தில் அந்த கேள்வி பதில் அடங்கியிருக்கும் கிரகத்தையும் தான் நாம் பார்க்க போகிறோம். கேள்வி என்னவென்றால், குற்றம் செய்துவிட்டால் கடவுளிடம் மன்னிப்பு கேட்பது அல்லது பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்பது, இதில் எது சரி? இதில் அடங்கியிருக்கும் கிரகத்தை பற்றி பார்ப்போம். குற்றம் என்று வந்துவிட்டாலே அங்கு சட்டதிட்டத்தை மீறிய செயல் என்பதுதான் பொருள். சட்டதிட்டத்தை மீறக்கூடிய கிரகங்கள் என்று பார்க்க போனால் சட்டத்திற்குரிய கிரகமே கேது கிரகம். அதாவது சட்டதிட்டத்தோடு எந்த ஒரு வேலையை செய்தாலும் நமக்கு வம்பு வழக்கு என்று வராது. ஆனால் வம்பு வழக்கு வருகிறது என்றால் அங்கு கேது கிரகம் இடம் பிடித்திருக்கிறது. அந்த கேது கிரகம் வம்பு அதாவது குற்றம் செய்யும் பொழுது கேது கிரகத்தின் நிலை நல்லா இல்லாத இருக்கும் பொழுது தான் அந்த குற்றம் ஏற்படும். அந்த குற்றம் ஏற்பட்டு விட்டாலே அந்த குற்றம் எந்த கிரகமாக மாறும் என்றால் ராகுவாக மாறும். ஏனென்றால் சில வேளைகளில் இந்த குற்றம் செய்தவர்கள் பெரிய குற்றமாகவும் செய்திருக்கலாம் அல்லது சிறிய குற்றமாகவும் செய்திருக்கலாம். ஒருவேளை அந்த குற்றத்தின் என்ன சொல்வது, அதற்கு அந்த குற்றத்தின் அளவானது எல்லை மீறி, குற்றம் என்றாலே எல்லை மீறினது தான், மேற்கொண்டும் அதிகமான குற்றமாக இருந்தால் அது பெரிய குற்றம். இந்த பெரிய குற்றம் என்றாலே பெரியது என்றாலே ராகு. ராகு என்றால் சட்டதிட்டத்தை எல்லாம் எப்படி சொல்லலாம் என்றால் சட்டதிட்டத்திற்கே அங்கு வழி இல்லை. அந்த மாதிரியான பெரிய தவறை இழைக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் ராகு. அந்த ஜாதகருக்கு, எந்த ஜாதகர் குற்றம் செய்கிறாரோ அந்த ஜாதகருக்கு ராகு கேது சரியில்லாத நிலைமை இருக்கும் பொழுது நிச்சயம் அவர் வம்பு வழக்கில் மாட்டிக்கொண்டு இந்த வம்பு வழக்கானது பெரிய வழக்காகவோ அல்லது சிறிய வழக்காகவோ எது இருந்தாலும் சரி, அங்கே வழக்கு என்று வந்துவிட்டாலே அங்கு ராகு கேது இடம் பிடித்துவிடும். எனவே குற்றம் என்றால் ராகு கேது கிரகத்தையும், அதேபோல் மன்னிப்பு கேட்பது என்றால், மன்னிப்பு என்றால் புதன் கிரகம் சரியில்லை என்றால் மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமை ஏற்படும். எனவே புதன் கிரகமும் இந்த கேள்வியில் அடங்கியிருக்கிறது. மேலும் குற்றம் செய்துவிட்டால் நாம் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்பதா அல்லது கடவுளிடம் மன்னிப்பு கேட்பதா என்றால், பாதிக்கப்பட்டவர்களும் கடவுளும் ஒரே நிலைமை தான். ஏனென்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தேவையில்லாத கஷ்டத்தை தாங்கி கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் செய்யாமல் இருக்கிறார்கள். அதே போல் தான் கடவுளும். கடவுள் மக்கள் எந்த பிரச்சனை செய்தாலும் எந்த குற்றம் செய்தாலும் அதற்கான மன்னிப்பு தான் கொடுப்பாரே தவிர கடவுள் எந்த விதத்திலும் தண்டிக்க மாட்டார். அதுபோல தான் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த தண்டனையும் பாதிப்பு செய்தவர்களிடம் செய்யவில்லை. எனவே தான் நாம் அந்த பாதிக்கப்பட்டவர்களையும் கடவுளையும் ஒன்றாகவே கருதலாம். எனவே இவர்கள் குரு கிரகத்தின் அடிப்படையில் வருவார்கள். எனவே குற்றம் செய்துவிட்டால் முதலில் பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒருவேளை பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்க போகும் அந்த சமயத்தில் அவர்கள் உங்கள் கண்முன் தோன்றவில்லை, இல்லை அந்த இடத்தில் இல்லை என்றால் நீங்கள் கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்கலாம். எனவே குற்றம் என்று செய்துவிட்டால் தெரிந்து செய்தாலும் சரி தெரியாமல் செய்தாலும் சரி முதலில் அந்த பாதிக்கப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் உங்கள் கண்முன் இல்லை என்றால் நீங்கள் கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்கலாம். எனவே இந்த கேள்வியிலும் பதிலும் அடங்கியிருக்கும் கிரகம் ராகு, கேது, புதன் மற்றும் குரு கிரகம். எனவே இந்த 4 கிரகத்தின் அடிப்படையில் நாம் இந்த கேள்விக்கான பதிலை பார்த்துவிட்டோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.